கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழிலே ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆங்கிலத்தில் in the beginning God created the heavens and the earth. இதை எபிரேயிலே பெரஷித் bara எலோஹிம் எட் அஷமாயிம் வாஎட் எரஸ் என்று குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 19:16 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும். உதாரணமாக, பர் தலைமேயுஸ் சன் ஆஃப் தலைமேயு, தலைமேயுவின் மகன், ஸ்ட்ராங்ஸ் 918. பர் அப்பாஸ் பரபாஸ் சன் ஆஃப் அப்பா, பிதாவின் மகன், ஸ்ட்ராங்ஸ் G 912. பர் திமேயு, திமேயுவின் மகன், G 923. பர் சாபாஸ் அப்போஸ்தலர் 1:23 குறிப்பிடப்படுகிறார். சாபாஸின் மகன். பர் நபாஸ் ஆறுதலின் மகன். புதிய ஏற்பாட்டின் கடைசி வசனமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன் என ஆமெனில் முடிவடைகிறது. ஓ சேரிஸ், ஓ குரியோஸ், ஐசோஸ், கிரிட்டோஸ், மீட்டா பாஸ், ஆகியோஸ், ஆமேன். வெளிப்படுத்தல் 1:8 சொல்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். வேதத்தில் துவக்கமான பர் ஆகவும் அந்தமான ஆமேனாகவும் இருக்கிறேன். ஆலெப் டு டவ், ஏ டு ஜட், அகரம் முதல் நகரம் வரை ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன். ஓ லெகோ, ஓ ஆமேன், ஓ ஆச், ஓ டிசிஸ், ஓ தியோஸ். இங்கே தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இதை யோவான் 1:3 அதிகாரம் 3 படித்து பார்க்கலாம். அதாவது, முடிவாயிருக்கிற வேதத்திற்கு, நியாய பிரமாணத்திற்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு முடிவாயிருக்கிற ஆமேன் என்கின்ற இயேசு சொல்கிறதாவது என்று தம்மை ஆமேனாக முடிவாக குறிப்பிடுகிறார். மோசே வேதத்தை குமாரனில் ஆரம்பிக்கிறார். இயேசு வேத நிறைவேறுதல்களை தம்மில் முடித்து வைக்கிறார். இயேசு குழந்தையாக வெளிப்படும் வரை அவர் மகா தேவனாக, மகாவிஷ்ணுவாக என்றால் எங்கும் நிறைந்திருக்கிறவர். தாவீது சொல்வார் அல்லவா, நான் வனத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். எங்கும் நிறைந்திருக்கிற ஒருவர் அவருடைய தன்மையை குறிப்பதற்கு சமஸ்கிருதத்தில் விஷ்ணு என்ற வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மகா விஷ்ணுவானவர், மகாதேவனவர் குழந்தையாக பூமிக்கு வரும் வரை அவருடைய நாமம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. எபிரேயர் 1:1 சொல்கிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் மறைக்கப்பட்டிருந்த ஒன்று குமாரன் மூலமாக குமாரனாக வெளிப்படுகிறது. பர் என குமாரன் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்ட அவரின் நாமம் முழுதாக வெளிப்படுத்தப்படவில்லை. சில நேரங்களில் தேவன் ஆதியாகமம் 17:1 ஏல் ஷடாயாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு காட்சியளிப்பார். யாத்ராகமம் 3:2 தூதனானவர் என்னும் இயேசு மோசேவுக்கு காட்சியளித்து 6ஆம் வசனத்தில், நான் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபும் ஆகிய உன் பிதாவுக்கு தேவன் என்பார். 14ஆம் வசனத்தில், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்பது என் நாமம் என்பார். இதைத்தான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8 இந்த தூதனானவரான இயேசு தம்மை குறித்து சொல்கிறார். நியாயாதிபதிகள் 13:17 சிம்சோனின் தந்தையான
மனோவாவிடம் கர்த்தருடைய தூதனானவர் உரையாடுகிறார். ஒரு தேவதூதன் தோன்றும் போது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். செய்தி தொடர்பிற்கு மெசேஜ் கொடுப்பதற்கு காப்ரியேல் வந்தவுடன், நான் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கின்ற காப்ரியேல் என்னும் தூதன் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். தூதனானவர் என குறிப்பிடப்படும் இடங்களில் எந்த அறிமுகமும் நடைபெறுவதில்லை. மனோவா தூதனானவரிடம் நியாயாதிபதிகள் 13:17 உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதற்கு 18ஆம் வசனத்தில் அவருடைய பதில், என்னுடைய நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்கிறார். அந்த அதிசயமான நாமம், அதிசயமான பெயர் ஆதாம் தொடங்கி ஏசாயா வரை மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது. அந்த அதிசயமான நாமம், அந்த நாமத்தின் பாதி இதுவரை யாராலும் அழைக்கப்படாத பெயராயிருந்தது. 700 வருடங்களில் ஏசாயா 7:14 ஒரு விடுகதை போல் வெளிப்படுத்தப்பட்டது. இம்மானுவேல். அதே காலகட்டமான கிமு 700களிலேயே, அதாவது அவருடைய பிறப்பிடம் மீகா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது. 700 வருடங்களுக்கு பிறகு மத்தேயு 1:21 முதன் முறையாக அந்த புதிர் யோசேப்பிடம் காப்ரியேல் மூலமாக முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது. யெசுவா, இயேசு. இந்த இயேசு தம் மக்களை எவ்வாறு இரட்சகராய் இருந்து மீட்பார் என்பதை இயேசுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பே ஆதியாகமம் 15:13 ஆபிரகாமுக்கு ஒரு நிழலாக உணர்த்தினார் தேவன். யூதர்களாகிய உன் சந்ததியார், எபிரேயர்களாகிய உன்னுடைய சந்ததியார் எகிப்தில் அடிமை வாழ்வது போல பூமியில் பாவங்களை சேவிப்பார்கள் என்றார். யாத்ராகமம் 3:10 மோசேயிடம், இஸ்ரவேலின் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை அனுப்புவேன், வா என்று அழைத்தார். அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து என்னும் அடிமை வாழ்க்கையிலிருந்து மோசே அழைத்து வந்தது பாவ வாழ்விலிருந்து விசுவாசிகளாகிய நம்மை பாலும் தேனும் ஓடுகிற கானானை போன்ற பரலோகத்துக்கு கூட்டி செல்ல ஒரு இரட்சகர் வந்து அழைத்து செல்ல போகிறார் என்பதை முன் அறிவித்தது. ஓசியா 11:1 எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என கிறிஸ்துவுக்கு முன் 780களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 780க்கு பின் மத்தேயு 2:15 வெளிப்படுத்தப்பட்டது. அந்த நிழலான சம்பவங்கள் இயேசு என்னும் இரட்சகர் எகிப்து வாசத்திலிருந்து புறஜாதியார் பகுதியான கலிலேயாவில் உள்ள நாசரேத்திற்கு வந்து வாசம் பண்ணினதை உணர்த்துகிறது. இங்கு வந்து வாசம் பண்ணின காரணத்தை பின்னால் பார்க்கலாம். இயேசு பிறப்பினை பற்றிய தீர்க்க தரிசனம் வேதாகமம் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஏசாயா 11:1-2 வசனங்கள், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற வசனத்தை பார்க்கும்பொழுது சாலமோனுக்கு பிறகு எழும்பி செழித்த கிளை என்று பெரிதாக எதுவும் இல்லை. தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றினது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் என்ன என்று துவங்கும் வசனங்களும் ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்பதில் குறிப்பிடப்படும் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். சங்கீதம் 2:6-12 மிகவும் அற்புதமான வசனங்கள். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என தொடங்கி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்கின்ற மிக மிக அற்புதமான இயேசை குறித்த தீர்க்க தரிசனம். அதற்குள் ரோமர் 11:17 படித்து வைத்து பின்பு அதை குறித்து தியானிக்கலாம். 11:17 ரோமர். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால், இயேசு பிறந்ததின் காரணம்
உண்மையிலேயே இந்த வசனத்தில் நிறைவேறுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 வரை, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள் வரையில் கானான் ஒரு பெண்மணியிடம் நீண்ட நேரம் உரையாடுகிறார். பெரும்பாலுள்ள பெண்ணின் விசுவாசம் இயேசுவின் உடையை தொட்டாலே போதும் என்ற அளவுக்கு உச்சத்தில் இருந்தது. அவர் ஒருவேளை யூத பெண்ணாக இருக்கலாம். ஏனென்றால் பண்டைய கத்தோலிக்க திருச்சபை இந்த பெண்ணின் பெயர் வெரோனிகா என்றும், இயேசு சிலுவை சுமந்து விழுந்த போது அவருடைய ரத்தம் தோய்ந்த முகத்தை துடைத்த போது அந்த துணியில் இயேசுவின் முகம் பதிந்ததாக நினைவு கூறப்படுகிறது. இது வெரோனிகாவின் கைக்குட்டை என்ற பெயரில் அழைக்கப்படும் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சமாரிய பெண்மணி. அவளுக்கு மேசியா என்ற பெயர் தெரியும். அது தலைமுறையாக அறியப்படுவது. ஆனால் இயேசுதான் மேசியா என்பதை விசுவாசிக்க அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டது. கானானிய பெண்ணுக்கும் விசுவாசம் இருந்தது. அவளிடம் நீண்ட உரையாடலை நிகழ்த்தியதன் மூலம் இயேசுவின் மேல் அவளுக்கு விசுவாசம் அதிகரித்தது. அந்த நீண்ட பேச்சுவார்த்தை அவள் இயேசுவை பற்றி கானானிய மக்களிடம் சாட்சி சொல்லும் அளவு பக்தியும் நெருக்கமும் அதிகரிக்க வைத்தது. மத்தேயு 10:5 அப்போஸ்தலர்களிடம் நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் என கட்டளை கொடுக்கிறார். மத்தேயு 10:18 புறஜாதிகளுக்கு சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் என்றார். சாதாரண மக்களுக்கு முன்பாக அல்ல, ராஜாக்கள் அதிபதிகளுக்கு முன்பாக நிற்கும் அளவு கனம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அங்கே நீங்கள் பேச போவதில்லை, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என மத்தேயு 10:20 சொல்கிறது. ஆவியானவர் பேசுவதனால் அதை கேட்கும் புறஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள். மத்தேயு 4:14-15 சொல்கிறது, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது ஏசாயா 9:1 கூறப்பட்டிருக்கிறது. இப்படி நடந்தது என்றால் எப்படி நடந்தது? என்ன நடந்தது? மத்தேயு 4:13 இயேசு நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கப்பர் நகூமிற்கு வந்தார். புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. மத்தேயு 12:18 சொல்கிறது, இதோ நான் தெரிந்து கொண்ட தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஏசாயா 42:1 இந்த வசனம் நாம் பார்க்கலாம். மத்தேயு 12:21 அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். லூக்கா 2:30 நீதியும் தேவபக்தியும் இஸ்ரவேலின் ஆறுதலாகிய கிறிஸ்து வர காத்திருந்தவனுமாகிய பரிசுத்த ஆவினால் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என பரிசுத்த ஆவினால் உணர்த்தப்பட்டவனும் பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எருசலேம் தேவாலயத்திற்கு வந்திருந்தவனுமாகிய சிமியோன் என்பவர் கூறுகிறார், இயேசு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாயிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இயேசு அப்போஸ்தலர் 9:15 அனனியாவிடம் சொல்கிறார், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பின்பு இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க பவுலை பாத்திரமாக பயன்படுத்துவேன். அப்போஸ்தலர் 10:46 பரிசுத்த ஆவின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கண்டு பிரமிப்படைகிறார்கள். அப்போஸ்தலர் 11:1 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவின் உறவின் முறையார்கள் அவருடைய விசேஷித்த சிநேகிதர்கள் அனைவர் மேலும் பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுதருளப்பட்டதைக் கண்டு பிரமிப்படைந்தார்கள். பின்பு 48ஆம் வசனத்தில் புறஜாதியாராகிய அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அதாவது பரிசுத்த ஆவின் வரத்தை பெற்று கொண்ட பின்பு ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18 ஜீவனுக்கேற்ற மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளிச்சதார் என்று தேவனை மகிமைப்படுத்துவதை நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42 அந்தியோகியாவில் உள்ள புறஜாதியார் அடுத்த ஓய்வு நாளில் தங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பவுலையும் பர்னபாவையும் வேண்டிக் கொள்கிறார்கள். யூதர்கள் வசனத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46 பவுலும் பர்னபாவும் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்துக்கு போகிறோம் என்று புறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 23 அந்தியோகியா, சீரியா, சிலிசியாவில் உள்ள புறஜாதியார்கள் சகோதரர்கள் என்று குறிப்பிட்டு அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் கடிதம் எழுதுகிறார்கள். புறஜாதியார் என அறியப்பட்ட அவர்கள் இப்போது சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். அப்போஸ்தலர் 28 பவுல் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் கூறுகிறார். ரோமர் 3:29 பவுல் கேட்கிறார், தேவன் யூதர்களுக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? மேலும் சகரியா 2:11, ஏசாயா 19:23-25 வசனங்கள், ஏசாயா 54:5, எரேமியா 16:19, சகரியா 8:20-23 வசனங்கள், மல்கியா 1:11, மத்தேயு 28:19, மார்க்கு 16:15-16 வசனங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களும், ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வரையிலான வசனங்கள், கலாத்தியர் 3:14 வசனம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் புறஜாதியார்களுக்குள்ளே எந்த விதமாக கிறிஸ்து பிறந்தாரோ, கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் எவ்வாறு நிறைவேறியதோ அதுவே நமக்குள் நிறைவேற வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு பிறந்ததினால் என்ன நிகழ்ந்தது என்பதை நமக்கு அறிவிக்கிறது. எதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் இல்லை. கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்பதால் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் என்பது அல்ல. இது எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. கான்ஸ்டன்டைனால் ஏற்படுத்தப்பட்டது. அவ்வப்போது கொண்டாடிய பிறந்த நாள் விழாக்கள் குறிப்பிட்ட நாட்கள் இல்லாததினால் அதை ஒழுங்குமுறைப்படுத்துவதனால் நாளாக இது குறிப்பிடப்படுகிறது. சூரியன் நாளாக, இன்னும் சுத்திகரிப்பு நாளாக அறியப்படுகிறது. இது நமக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல. கிறிஸ்து பிறந்ததினால் நிகழ்ந்தது என்ன, நடந்தது என்ன, இது போதும். புரட்சி செய்கிறேன் என்ற பெயரில் கிறிஸ்து பிறந்தாரா, இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்ற விவாதங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நாம் இதன் மூலமாக புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறோம் என்பது உண்மையா இருக்கிறது. இதற்கு உதாரணமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியுசை பற்றிய சம்பவம் ஒரு உதாரணமாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நாம் முழுதும் படித்து பார்த்தால் இது நமக்கு விளங்கியிருக்கும். கிறிஸ்தவ ரட்சிப்பின் வரலாற்றில் மிகவும் முக்கியமானதாகும். யூதர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு இருக்கும் என்றால் அது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கொர்நேலியுஸ் அவர்களின் ரட்சிப்பின் பூரணம் என்னும் அற்புதமான நிகழ்ச்சி. கொர்நேலியு வாழ்வில் இடைப்பகுதியில் இருந்தோ அல்லது முதுமை பருவத்தில் இருந்தோ நமக்கு விவரித்து காட்டுகிறார் ஆசிரியர் லூக்கா. கர்த்தர் எப்படி மோசேயிடம் எகிப்திலிருந்து தம் மக்களை
விடுவிக்க தீவிரம் காட்டினாரோ, எப்படி மோசேயோடும் யோசுவாவோடும் கூடவே இருந்து தம்முடைய செயல்பாடுகளை மிக துரிதமாக செயல்பட வைத்தாரோ, அவ்வளவு வேகமான சம்பவங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னும் நடைபெறுகிறது. வெறும் 3½ ஆண்டு கால ஊழியத்தில் எப்படி கிறிஸ்துவானவர் தமது ஊழியத்தில் ஒரு வினாடிகள் கூட வீணாக்காமல் வெகு தீவிரமாக ஊழியம் செய்தாரோ, அதே விரைவான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் துவங்கி 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் பகுதி 3ஆம் நாளிலே என்கிற வசனம் வரை படித்து பார்க்கும்போது அங்கே எவ்வளவு வேகமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அந்த 3 நாட்களுக்குள்ளே அவர் என்னென்ன செய்தார், எவ்வளவு வேகமாக செய்தார் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் துவக்கம் முதல் சம்பவங்களின் துவக்கம் 3ஆம் நாளிலே என்கின்ற 2ஆம் அதிகாரத்தின் முதல் வரை நீங்கள் படித்து பார்க்கலாம். முதல் வாக்கியம் வரை நீங்கள் படித்து பார்க்கலாம். இயேசுவானவர் எவ்வளவு வேகமாக அவ்வளவு காரியங்களை நிகழ்த்துகின்றார். ஒரு வினாடிகள் கூட வீணாக்காமல் எவ்வளவு வேகமாக தம்முடைய காரியங்களை ஊழியத்தை நிறைவேற்றுவார் என்பதை நாம் அங்கே காண்கிறோம். அது இன்று வரை நம் வாழ்விலும் நம் கண்ணெதிரே உலவிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்விலும் அற்புதங்கள் வடிவிலும் அடையாளங்கள் வடிவிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையிலேயே நம்மால் உணவுகளை சரியான முறையில் சாப்பிட்டு ஜீரணிக்க முடிகிறது. நம் கையில் உணவை எழுப்பதும் அதை மென்று உண்பதும் அதை விழுங்குவதை தவிர வேறொன்றும் நமக்கு தெரியாமல் தான் நடக்கின்றன. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை நாம் நம்புவதில் நமக்கு எந்த சிக்கல்களும் இல்லை. என் எதிரே மரம் இருக்கிறது. அதில் பூக்கள் ஒரு நிறமாக, இலைகள் ஒரு நிறமாக, காய்கள் ஒரு நிறமாக, பழம் ஒரு நிறமாக, மரம் ஒரு நிறமாக, இலைகளில் அந்த அடர்த்திக்குள் இருக்கின்ற இருட்டு ஒரு நிறமாக இருக்கிறது. ஆனால் அதனோட சம்பந்தம் ஏதுமே இல்லாமல் தூரமாய் நின்றிருக்கும் என் கருப்பு வெள்ளை கண்களுக்குள் நுழையும் காட்சி மூளைக்குள் சென்று நிறங்களை உணர்த்துகிறது. உண்மையிலேயே நாம் கண்களால் பார்த்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம். இவைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே நமது நாசிகள் காற்றை சுவாசித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த நேரத்திலும் நமக்கு காதுகள் ஒலிகளை உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அருகே ஒருவர் நம்மை தொடும்போது உணர்வதும் மனதுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ நம்மால் வெளிப்படுத்தவும் முடிகிறது. நிச்சயமாகவே மகிழ்ச்சியின் உணர்வையும் துயரத்தின் உணர்ச்சிகளையும் நம்மால் பிரித்து பார்க்கும் பகுத்தறிவு நமக்குள் நமக்கே தெரியாமல் ஆழ பதிந்து அனிச்சையாக அவற்றை வெளிப்படுத்துகிறது. உண்மையில் இவற்றையெல்லாம் நான் உயிரோடு இருந்து அனுபவிக்கும் அற்புதத்தை ஆண்டவர் நம் எல்லோருக்கும் தந்திருப்பதை விட அதிக அற்புதம் எதுவும் இல்லை. நிச்சயமாகவே இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட எண்ண முடியாத மாபெரும் அற்புதங்களை தம் ஊழியத்தின் குறுகிய காலகட்டத்தில் இயேசு எவ்விதமாய் நடத்தினாரோ அதே வேகத்தில் சுவிசேஷத்தை அவர் தாமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் பேதுரு, பவுல், கொர்நேலியஸ் போன்றவர்களுக்கு மட்டுமே அற்புதம் நடந்ததாக நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. ரோமர்களின் படைப்பிரிவுகளில் இத்தாலியா பட்டாளம் என்று ஒரு தனி பிரிவு இருந்தது. இந்த ரோம படையின் இத்தாலியா படைப்பிரிவில் இத்தாலியா நாட்டை சேர்ந்த வீரர்கள் இருப்பார்கள். கொர்நேலியுஸ் என்பது ஒரு இலத்தீன் பெயர். இதற்கு கொம்பு என்று அர்த்தம். இது ஒரு ஊது இசைக்கருவி, காற்று இசைக்கருவி. 2 விதமான கொம்புகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அபிஷேகம் செய்வதற்கு பயன்படும் கொம்பு அபிஷேகம் என்பார்கள். அடுத்ததாக வெற்றி கொண்டாடுவதற்கு ஊதப்படும் அல்லது மிகுந்த ஒளி எழுப்பப்படும் ஒரு கருவி கொம்பு எனப்படுகிறது. இவர் 100க்கு அதிபதி என்று குறிப்பிடப்படுகிறார். வேதாகமத்தில் சில 100க்கு அதிபதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை படிக்கும்போது தம் வீட்டு வேலைக்காரனுக்காக
இயேசுவிடம் வந்திருந்த மிகுந்த மனத்தாழ்மையுள்ள ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்கின்றோம். இயேசுவிடம், நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று அறிக்கை செய்தவனும், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சாட்சி பெற்றவனுமாகிய ஒரு நூற்றுக்கு அதிபதி. எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும், எல்லோரையும் விடவும் பொன் பொருட்களில், பணத்தில் நாம் உயர்ந்த நிலை இருந்தாலும், தனக்கு கீழே இருக்கிறவர்களுக்காக நாம் இறக்கப்படும் போது நமக்கு தேவன் இறங்குவார் என்பதை யாரோ ஒருவர் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார் என என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19 சொல்லியிருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3 வேதபாரகர் பரிசேயர் குறித்து அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று சாடுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36 உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்றார். அந்த நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரர் மேல் இரக்கமாய் இருந்து நம் ஆண்டவரிடம் மிகவும் தாழ்மையாய் பணிந்து கேட்டுக்கொள்கிறான். அதனால் அவன் அற்புதத்தை பெற்றுக் கொண்டதுமல்லாமல் கர்த்தரால் சாட்சி பெற்றவனாயும் இருந்தான். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்ற வார்த்தை அவனை அங்கே மிகவும் உயர்த்தினது. அவன் இயேசுவால் தம் சாட்சியின் மூலம் உயர்த்தப்பட்டான். 2000 வருடங்களாக இந்த சம்பவம் வாய்மொழியாகவும் எழுதப்பட்டதின் வாக்கியங்கள் மூலமாகவும் உலகத்தின் கோடான கோடி மக்களால் கேட்கப்பட்டும் லட்சோப லட்சமான பிரசங்கியர்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. நாமே கேட்கிறோம், நாமும் கேட்கிறோம். நமக்கு பின்வரும் உலக தலைமுறைகளும் இவற்றை கேட்கும். இது பிரசங்கிக்கப்படும். ஏனென்றால் வேதத்தின் எழுத்துகளில் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை. தேவனிடம் தாழ்மையுடன் இருக்கும் நபர்களை ஒருவேளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் அவர் பிறர் மீது இறக்கப்படுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒருவேளை தேவனிடம் பேசும்போதும் ஜெபிக்கும் போதும் மட்டும் நாம் தாழ்மையாக இருந்து பிறர் மீது இரக்கம் காட்டாமல் இருந்தால் அந்த தாழ்மை வெறும் நடிப்பு என்பதை நாமே உணர்ந்து கொள்ளலாம். நமக்கு நாம் யார் என்று தெரியும். கர்த்தரிடம் எந்த வேடம் போட்டும் நம்மால் நடிக்க முடியாது. இரண்டாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54 மார்க்கு 15ஆம் அதிகாரம் 39 சொல்லப்பட்டிருக்கும் சிலுவையில் இயேசு இருந்தபோது காவல் காத்து கொண்டிருந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றும் 23ஆம் அதிகாரம் லூக்கா 47ஆம் வசனத்தில் மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று அறிக்கை செய்த ஒரு நூற்றுக்கு அதிபதியும், மூன்றாவதாக மார்க்கு 15ஆம் அதிகாரம் 44 சொல்லப்பட்டிருக்கிற இயேசு மரித்தது நிச்சயம் என்று பிலாத்துவிடம் உறுதிப்படுத்தின ஒரு நூற்றுக்கு அதிபதி, இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்த மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொன்ன நூற்றுக்கு அதிபதியும், இயேசுவின் மரணத்தை உறுதிப்படுத்தினவனும் ஒருவேளை ஒருவராக கூட இருக்கலாம் என்பதை சம்பவங்களின் நேர கணக்கிடுதலின்படி நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வரிசையில் அடுத்தவராக குறிப்பிடப்படுபவர் தான் கொர்நேலியுஸ். இவருக்கு பின்பு அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23 2 நூற்றுக்கு அதிபதிகளும், அப்போஸ்தலர் 27 ஜூலியஸ், தமிழில் யூலியு என்ற பவுலிடம் பட்சமாக நடந்து கொண்ட ஒரு நூற்றுக்கு அதிபதியும் குறிப்பிடப்படுகின்றனர். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 10 முறை கொர்நேலியுஸினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் எருசலேமுக்கு
வடமேற்கில் 100 கிலோமீட்டருக்கும் சற்று அதிகமான தூரத்தில் மத்திய தரைக்கடலில் மேலிருந்த துறைமுகமான செசரியாவில் இருக்கிறார். ரோம பேரரசனாக இருந்த ஜூலியஸ் சீசரின் வளர்ப்பு மகனாகிய அகஸ்டஸ் சீசர், அதாவது அகுஸ்துராயனுடைய பெயரால் சீசர் அகஸ்டஸ் சீசர் என்பதால் சீசர் செசரியா என்று பெயர் வைக்கப்பட்டது. ரோமர்களில் 100 படைவீரர்களுக்கு தலைவனாய் இருந்த இவர் கொர்னேலியுஸ் புறஜாதியாரின் முதற் பலனாக இங்கே குறிப்பிடப்படுகிறார். இதற்கு முன்பு புறஜாதியாரில் அநேகர் அல்லது பல்லாயிரக்கணக்கான புறஜாதியார் இயேசுவின் நற்செய்தியில் மனம் திரும்பியிருந்தாலும் மத்தேயு 4:25 குறிப்பிடப்பட்டிருக்கும் கலிலேயாவிலும் கலிலேயா கடலின் கிழக்கு பகுதிக்கும் யோர்தான் நதிக்கும் இடைப்பட்ட பகுதியான 10 பிரதேசங்கள் அல்லது 10 நகரங்கள் எனப்படும் தெக்கப்போலியிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இயேசுக்கு பின் சென்றவர்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சமாரியா நாட்டிலும் புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். இப்போது இந்த இயேசுவை பற்றிய பிரசங்கமும் இங்கே சேருகிறது. இயேசுவின் நற்செய்தியோடு இயேசுவும் சேர்த்து பிரசங்கிக்கப்படுவதை புறஜாதியார் கேட்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் ரட்சிப்பின் முதற் பலன் கொர்னேலியு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெறும் முதல் நபராக கொர்னேலியு அறியப்படுகிறார். உயர்ந்த பதவியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் சுவிசேஷத்திற்கு செவி சாய்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தங்களின் ஸ்டேட்டஸ், கௌரவம் பற்றிய ஒரு சிந்தை இருந்து கொண்டே இருக்கும். தங்களோடு தங்கள் பதவிக்கும் அல்லது தங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒப்பிட்டு பார்க்கும் தன்மை அவர்களுக்குள் இருக்கும். நமக்கு அவர்கள் நிகழானவர்களா? நமது கௌரவம் என்ன? நம்முடைய மதிப்பு என்ன? இவர்களின் தகுதி என்ன என்ற எண்ணம் இருப்பதனால் அவர்கள் இருக்கும் இடத்தை அல்லது அவர்கள் செல்லும் ஆலயத்திற்கு கூட செல்லாமல் மிகவும் உயர்ந்த கட்டடங்களாய் இருக்கும், வெளிப்பகட்டாய் கம்பீரமாக தோற்றளிக்கும் தம் வசதிக்கு ஏற்ற ஆலயத்துக்கு செல்வார்கள் அல்லவா? அதுபோல ஒரு ஸ்டேட்டஸ் பற்றிய சிந்தை இல்லாத ஒரு எளிமையான நூற்றுக்கு அதிபதியாக இங்கே கொர்னேலியஸ் தோன்றுகிறார். அவர் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தேவ பக்தி உள்ளவராய் இருக்கிறார். உயர்ந்த பதவியும் தேவ பக்தியும் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. கொர்னேலியுவை நம்மோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். அவர் மட்டும் தேவ பக்தி உள்ளவனாக இல்லை, தன் வீட்டார் அனைவரோடும் பக்தியோடு மட்டுமல்ல, தேவனுக்கு பயந்தவர்களாயும் இருந்து தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறார். நாம் தேவ பக்திக்கும் தேவ பயத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் தினமும் காலை எழுந்தவுடன் வேறு யாரிடமும் பேசாமல் முதலில் கடவுளிடம் பேசிவிட்டு தான் பிறரிடம் பேசுவேன். முதலில் ஜெபம் செய்து விட்ட பிறகுதான் படுக்கையிலிருந்து இறங்குவேன். வேதத்தை படிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை தவறாமல் படிப்பேன் என்பன தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்ளலாம். தெரியாமல் கெட்ட வார்த்தை, பிறர் மீது புறம் கூறுதல், அடுத்தவர் மீது குறை சொல்லுதல், எதற்கும் முறுமுறுத்தல், இவைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தரை நான் முழுமையாக நம்புவேன், அவரை வைக்காமல் எதையும் செய்ய மாட்டேன் என்பதெல்லாம் தேவ பக்தியா இருக்கலாம். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்பதை பின்பற்றுவதை விட பிடிக்காதது என்பதை உணர்ந்து செய்வதே தேவ பயம் என்பது. ஆண்டவருக்கு எது செய்தால் பிடிக்காது என்று பார்ப்போம். பொய் சொன்னால் ஆண்டவருக்கு பிடிக்காது, கிழவிகள் பேச்சு ஆண்டவருக்கு பிடிக்காது,
வீண் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிடிக்காது. கெட்ட வார்த்தை பிடிக்காது. பொறாமை, வஞ்சனை, விபசாரம், களவு, பொய்யானை இவையெல்லாம் செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது. இதையெல்லாம் நாம் செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்காது என்பது நாம் செய்யும்போது நாம் நம் நிலையிலிருந்து பார்க்கிறோம். நம்முடைய நிலைமையிலிருந்து இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் கண்ணோட்டத்திலிருந்து அவருக்கு பிடிக்காதது என்று ஒரு பட்டியலை நாம் தயாரித்தால் அதில் நாம் செய்யவிருக்கும் ஒரு புதிய தவறு கூட இடம் பிடிக்கும். அதனால் செய்யும் செயல்களில் நம் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதை விட ஆண்டவரின் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்போம். யோவான் 8:46 என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? மத்தேயு 11:29 என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வலிமையான வார்த்தைகளை இயேசு பிரயோகிப்பதை நாம் அறிவோம். இந்த கொர்நேலியு தம் குடும்பத்தினரோடு தேவனுக்கு பயந்தவனாக மட்டுமல்ல, தன் வீட்டு மனுஷரும் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்கும்படி பார்த்து கொண்டார். மத்தேயு 10:7 தன்னிடம் போர் சேவகனையும் அவ்வாறு இருக்குமாறு அவர் பார்த்துக் கொள்கிறார். போர் சேவகர்கள் கூட தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும், தேவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவ பக்தி என்ன, தேவ விசுவாசம் என்ன என்று தன் போர் சேவகர்களுக்கும் அவர் உணர்த்திருக்கிறார். கொர்நேலியு அந்நியர்களை உபசரிப்பதில் மிகவும் கை தேர்ந்தவராக இருந்தார். அந்நியரை உபசரிப்பது குறித்து 1 தீமோத்தேயு 3:2, தீமோத்தேயு 1:8, ரோமர் 12:13, எபிரேயர் 13:2 இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றன. அவருடைய அந்நியரை உபசரிக்கின்ற குணம் எந்த அளவு அவர் தான தர்மங்களை செய்தார் என்பதை இங்கே வசனம் குறிப்பிடுகிறது. தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டுகின்ற அளவில் செய்து கொண்டிருந்தார். அது தேவ தூதர்களுக்கும் தெரிந்திருந்தது. ஏனென்றால் தேவ சந்நிதியில் தேவ தூதர்கள் இருப்பதாக யோபு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவபுத்திரர் என்ற குறிப்போடு அவர் தான தர்மங்களை செய்வதோடு மட்டுமல்ல, சங்கீதம் 1:2 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 37:4 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இந்தபடியாக அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் வேலைகளை யார் செய்வது? ஒவ்வொரு வேலைகளிலும் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்து நன்றி சொல்வதை எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை மறவாமல் துதிப்பது என்பது இதனுடைய அர்த்தம். தன் வீட்டில் இருப்பவர்களை மட்டுமல்ல, தன்னை சுற்றியுள்ளவர்களை எல்லாம் தேவ பயத்துக்குள் நடத்துகின்ற ஒரு நல்ல மனிதனாக கொர்நேலியு வாழ்க்கை நடத்தினார். அவர் ஒரு ரோம குடிமகன். அவர் ஒரு 100க்கு அதிபதியாக மாறுவதென்பது அவர் அந்த படையில் ஒரு சிப்பாயாக, ஒரு பணியாளனாக, போர் வீரனாக சேர்ந்து பல கடின உழைப்புகளையும் நிறைய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் பார்த்து அனுபவப்பட்டு பல வருட அனுபவத்திற்கு பிறகு 10 பேருக்கு அதிபதியாக, 50 பேருக்கு அதிபதியாக, பின்பு 100க்கு அதிபதியாக உயர்ந்திருப்பவர். 100க்கு அதிபதி என்பது ஒரு பொதுவான பொறுப்பின் பெயர். அதில் ஒரே 100 பேர் மட்டுமே இருப்பதில்லை. ஒரு சென்ச்சுரியன் 100க்கு அதிபதியின் கட்டுப்பாட்டில் ஒரு பட்டாளத்தில் 555 காலாட்படையினரும் 66 குதிரைப்படையினரும் இருப்பார்கள். மார்க்கு 5:91, மத்தேயு
26:53, லூக்கா 8:30. இந்த வசனங்களை பார்க்கும்போது மார்க் 5:91, மத்தேயு 26:53, லூக்கா 8:30. இந்த பிசாசு நாங்கள் அநேகராய் இருப்பதால் என் பேர் லேகியோன் என்கிறது. ரோம படையில் 6000 பேர் கொண்ட வீரர்களை கொண்ட ஒரு குழுவிற்கு லேகியோன் என்று பெயர். அப்படித்தான் சென்சூரியன் என்னும் 100க்கு அதிபதியின் கீழே இருக்கும் வீரர்களின் எண்ணிக்கையிலும் மாறுபாடு இருக்கும். யூதர்கள் பிற இனத்தவரோடு பழகுவதை விரும்புவது இல்லை. அவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியினர் என்றும் தங்கள் மனத்தால் இருமாப்பு கொண்டிருப்பார்கள். அதனால் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ரோமர்கள் மேல் அவர்கள் மிகவும் அதிருப்தியும் கோபமும் கொண்டவர்களாய் இருந்தார்கள். எந்த அதிகாரிகளை கண்டாலும் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. குறிப்பாக சமாரியர்களையும் ரோமர்களையும் அவர்கள் மிகவும் வெறுத்தார்கள். கொர்நேலியஸ் எப்படி யூதர்களால் வெறுக்கப்பட்டாரோ அதே போல் பிரியமானவர்களே, ஆலயத்தில் சபையினரிடத்தில் இவர்களிடத்தில் நாம் ஒருவேளை வெறுக்கப்படலாம். ஆலயத்திலோ சபையின் மக்களிடத்திலோ நாம் வெறுக்கப்படலாம். ஆனால் நாம் தேவனால் வெறுக்கப்படுவது இல்லை. கொர்நேலியு எவ்வளவுதான் தான தர்மங்களை செய்தாலும் அவரை யூதர்கள் நேசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர் ஒரு ரோமன், அவர் ஒரு ரோம அதிகாரி. அதனால் அவர்களுக்கு இந்த சம்பவம், இவர் ஒரு கிறிஸ்தவத்துக்குள் வருவது என்பது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாய் இவர்களுக்கு இருந்தது. அப்போஸ்தலர் 8:27 குறிப்பிடப்பட்டிருக்கும் ராஜஸ்திரியின் பொக்கிஷங்களின் தலைவனாகி எத்தியோப்பியனாக இருந்தாலும் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன். அவன் தேவனை பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். அவன் ஏசாயாவின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் கொர்நேலியு ஒரு ரோமன். கிறிஸ்தவனாக அவன் மாறுவது கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும் என்ற எண்ணம் யூதர்களுக்கு இருந்தது. புறஜாதிகளையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதுதான் தேவனின் தீர்மானம். இதற்காகவே ராகாபையும் ரூத்தையும் இயேசு வம்சத்தில் வர தேவன் முன்குறித்திருந்தார். அவர்கள் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இயேசுவின் மூதாதையர்களாக அறியப்படுகிறார்கள். ரோமர் 4:16 படி நாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாகவும், கலாத்தியர் 3:26 படி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரருமாய் இருக்கிறோம். ரோமர் 11:17 வரை நாம் வாசித்து பார்ப்போம். காட்டொளிவு மரமாகிய நாம் கொர்நேலியுவின் தொடர்ச்சியாக இருக்கிறோம். சில கிளைகள் அவிசுவாசத்தினாலே முறித்து போடப்பட்டன, ஆனால் நாம் விசுவாசத்தினாலே நிற்கின்றோம். இயேசுவின் பிறப்பினால் யூதர்கள் எதிர்பார்த்திருந்த பூலோகத்தின் ராஜ்யத்திற்கான விடுதலை கிடைக்கவில்லை. அவரின் பிறப்பும் வாழ்வும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் ஆகிய அனைத்துமே பரலோகத்தை ராஜ்யத்தை குறிப்பதாகவே இருந்தது. கிறிஸ்து பிறந்ததின் வெற்றி காட்டொளிவ மரமாகிய நாம் விசுவாசத்தின் மூலம் புறஜாதியாராகிய நாம் ரட்சிக்கப்பட்டதின் மூலமாக பிதாவின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்மை தகுதிப்படுத்தியதன் மூலம் கிறிஸ்துவின் பிறப்பு மாபெரும் வெற்றியை கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸாக இருக்கிறது. ஒவ்வொரு வினாடிகளும் நமக்குள் கிறிஸ்து பிறந்து கொண்டேதான் இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கடவுளை நினைக்கிறோமோ, கிறிஸ்துவருக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எப்பொழுதும் மிகவும் கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா என்கிறோம், மிகவும் சந்தோஷமா இருந்தாலும் ஏசப்பா என்கிறோம். இது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எப்படி கிடைத்தது என்றால் ரட்சிப்பின் மூலமாக.
எவ்வளவு பிரச்சனைகளை வந்தாலும், எவ்வளவு கவலையாக இருந்தாலும், அவரை ஒவ்வொரு வினாடிகளும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவானவர் நமக்குள் எப்போதும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. அதனால் கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 மட்டும் நமக்கு கிறிஸ்துமஸாக இருப்பதில்லை. காலை எப்போது எழுந்துக்கிறோமோ அப்போதிலிருந்தே நமக்கு கிறிஸ்துமஸ் தொடங்குகிறது. தூங்கிவிட்ட பின்பும் கிறிஸ்துமஸ் நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டோட ரட்சிப்பு நமக்குள் எப்பொழுது வந்து நுழைந்ததோ அப்பொழுதிலிருந்தே நாம் ஒவ்வொரு வினாடிகளிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட தகுதியுள்ளவர்களாகவும் கொண்டாடுகிறவர்களாகவும் இருக்கின்றோம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். இன்று வரை, இன்னும் இருக்கின்ற காலங்கள் வரை கிறிஸ்துமஸ் என்கின்ற நிகழ்வு ஒவ்வொரு வாழ்விலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார்களோ அவ்வளவு நாட்களும் கிறிஸ்துமஸ் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மகா விஷ்ணுவான இயேசு கிறிஸ்து ஒரு உருவம் எடுத்து இங்கு மனிதனாக அவதரித்தது எங்கும் நிறைந்திருந்த அந்த விஷ்ணுவானவர் சமஸ்கிருதத்தில் அவர் மகாதேவனாக எங்கும் நிறைந்திருக்கின்ற அவமாறனாக வெளிப்பட்ட ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு கிறிஸ்துமஸாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளும் வாழ்த்துதல்களும் வணக்கங்களும். ஷாலோம். தேவன் நம்மோடு இருப்பதாக.